வெல்கம் டு நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சைவ நெத்திலி குழம்பு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னும் சைவ நெத்திலி அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, வாழைப்பூல நாம இன்னைக்கு செய்ய போறோம். அதை வந்துட்டு நெத்திலி குழம்பு மாதிரியே ரொம்பவே நல்லா இருக்கும். நெத்திலி மீன் குழம்பு செய்வோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த வாழைப்பூல செய்யற இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான் நான் இது வந்து சைவ நெத்திலி குழம்புன்னு சொல்றேன். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். மீன் குழம்பு எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்லயே வந்துட்டு இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பூ வந்து எடுத்திருக்கேங்க. அந்த வாழைப்பூ வந்து நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூவுக்குள்ள வந்துட்டு இந்த ஒயிட் கலர்ல தொப்புளும் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் நான் வந்துட்டு நான் கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. வாழைப்பூ வந்து நான் ஒரு வாழைப்பூல கொஞ்சமா எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க, உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு நான் வந்துட்டு வாழைப்பூ வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்னா நல்லா வந்து கொஞ்சமா ஒரு 3/4 பதம் வந்துட்டு வேக வைக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நீங்க வாழைப்பூ எடுத்தீங்கன்னா போதுங்க. இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இந்த வாழைப்பூ வந்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வாழைப்பூ வந்துட்டு இதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூவை ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இது வேக வைக்கிற அளவுக்கு கொஞ்சமா இது கூட நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி வந்து இந்த இதுக்கு பூ வந்து முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இது வந்து ஒரு 3/4 பதம் வந்து நல்லா வெந்துடும். இது வந்து ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிக்குது. ஸோ வாழைப்பூ வந்து வெந்திருக்கும். இப்போ லைட்டாக வந்துட்டு 3/4 பதம் இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா மறுபடியும் வந்து நம்ம குழம்புல போடுவோம். ஸோ அந்த இதில் வந்துட்டு நல்லா வெந்துடும். பாருங்க, 3/4 பதம் அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இந்த தண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா வடிகட்டிட்டு வெறும் வாழைப்பூவை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகுது. இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம்னா நல்லா மணமாக இருக்கும். அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தாளிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். அடுத்து இதில் வந்துட்டு வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து போடுறேன். ஸோ புளிக்குழம்பு அப்படின்னாவே நம்ம மோஸ்ட்லி வெந்தயம் போடுவோம். ஸோ இதுவும் அதே சேம் தான். ஸோ அதனால் நான் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட வந்துட்டு நான் சோம்பு வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சோம்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து போட்டிருக்கேங்க. இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு பற்களை வந்துட்டு எண்ணெயிலே நான் போடுறேன். இப்போ பூண்டும் போட்டுட்டோம். அடுத்தது ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து போடுறேன். ஸோ புளிக்குழம்பு அப்படின்னாவே கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து அதிகமாக போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், மணமாக இருக்குங்க. ஸோ கறிவேப்பிலையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூட வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வெங்காயமும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் மாறுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணுறேங்க. புளியும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து எடுத்திருக்கேங்க. இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் வரமிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாங்க. அடுத்தது கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது இன்னொரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வரமிளகாய் தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் போடுறேன்.
நீங்கள் வந்து வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் போடலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால அது 2 இது 2 போட்டிருக்கேங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக வதக்கலாம். இப்போ நான் வந்து புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கரைச்சிருக்கேன். ஸோ இந்த தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ புளி கரைசலும் நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம். ஸோ புளிப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் குழம்பு நம்ம எப்படி வைப்போமோ சேம் அதே தாங்க. கொஞ்சம் புளிப்பு வந்து நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு கொஞ்சம் இந்த புளி வந்து கொஞ்சம் பழைய புளி, அதனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கனால நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து புளி கரைசலும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு உப்பு காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த தண்ணி வடிச்சிட்டு வாழைப்பூ வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த வாழைப்பூவையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாழைப்பூவும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த மசாலாவுடைய வாசம் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இது கூட வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரியே தான் இது வந்து நல்லா புளிப்போடு நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருச்சு. இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் மணத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சைவ நெத்திலி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மீன் குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தாங்க இது இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான சைவ நெத்திலி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.